அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷோபா அகாடமிலிருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 8th பாலிட்டில நீதித்துறை லெசன் பார்க்க போறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம 12th இந்திய நீதித்துறை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நிறைய இங்கே ரிப்பீட் ஆயிருக்கும். அது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இந்த லோக் அடாலட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த லெசனில் பார்க்க வேண்டியது இருக்குது. மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு கிடையாது, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதில் அங்கே பார்த்ததுனால இம்பார்ட்டன்ட் கொடுத்து இங்கே பார்க்க மாட்டோம். மற்றபடி எல்லாமே எப்போ போல இந்த லெசன் ஃபுல்லாக தான் நம்ம வந்து எடுப்போம். ஆனால் நீங்கள் முன்னாடியே நம்ம பார்த்த தகவல் இங்கே வரும் பொழுது அதை ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. அது இல்லாத தகவல் வரும் பொழுது அந்த இடத்துல நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, அறிமுகம். ஒரு நாட்டின் நீதி அமைப்பு அனைவருக்கும் முறையான நீதி கிடைப்பதை உறுதி செய்ய திறனுடன் இருக்க வேண்டியது அவசியம். அப்போ இங்கே ஒரு நாட்டில் நீதி அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எல்லாத்துக்கும் முறையான நீதி கிடைப்பதை அந்த நீதிமன்றம் கண்டிப்பாக வந்து அந்த நீதித்துறை உறுதி செய்யணும். அப்போ தான் அது இருப்பதற்கான ஒரு அர்த்தமே இருக்குது. இந்தியா ஒன்றிணைந்த மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் சுதந்திரமான நீதித்துறை இருக்குது, ஒருங்கிணைந்த நீதித்துறை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னா என்னது? சுப்ரீம் கோர்ட் இருக்குன்னா அதுக்கு கீழே ஹைகோர்ட்டு, அது கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, மற்ற கோர்ட்ஸ் எல்லாமே. அப்போ ஒருங்கிணைந்ததாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்ட்ரோலில் எல்லாமே இருக்குது. அப்படின்னு என்ன சொல்லலாம்னா, இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறோன்னா அதை எதிர்த்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போட முடியும். இதுதான் ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அமெரிக்காவில் அப்படி இருக்கா? கிடையாது. நீதித்துறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாகாணத்துக்கு ஒரு நீதிமன்றம், ஹைகோர்ட் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம மாகாண நீதிமன்றங்கள் அங்கே இருக்கும். எங்கே எப்படி மாநில நீதிமன்றமோ அங்கே மாகாண நீதிமன்றங்கள் இருக்கும், மத்திய நீதிமன்றம் இருக்கும். அந்த மாகாண நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடியது தான் தீர்ப்பு. அதை எதிர்த்தெல்லாம் வந்து ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்லேயோ அங்கே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திலையோ நம்ம என்ன பண்ண முடியாது? வழக்கு தொடுக்க முடியாது. இங்கே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அமெரிக்காவில் கிடையாது. சுதந்திரமான நீதித்துறை அங்கே இருக்குது, ஆனால் ஒருங்கிணைந்த நீதித்துறை கிடையாது. நம்மளுடைய இந்தியாவில் சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை, இதுக்கான எக்ஸ்பிளனேஷனில் நம்ம பார்த்துருக்குறோம். பாருங்கள், அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. நமக்கு தெரியும். இப்போ மத்திய அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பிரிக்கப்படுது? நிர்வாகம், அடுத்தது சட்டமன்றம், அடுத்தது நீதித்துறை அப்படின்னு 3ஆ பிரியுதா? மாநில சட்டமன்றம் மாநில அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு 3ஆ பிரியுதா? அப்போ அரசாங்கத்துடைய மூன்று பகுதியில் அரசாங்கத்திற்கு 3 அங்கங்கள் இருக்குது. என்னென்னது? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. அந்த அரசாங்கத்துடைய ஒரு பங்காக முக்கிய பங்கு வகிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கமாக முக்கிய பங்கு வகிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை தான். இது நீதியை நிர்வகித்தல், தகராறுகளை தீர்த்தல், சட்டங்களுக்கு விளக்கமளித்தல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்குகிறது. நமக்கு தெரியும், நீதித்துறை நீதியை நிர்வகிக்குது, தகராறுகளை தீர்த்து வைக்குது, சட்டங்களுக்கு விளக்கம் கொடுக்குது. நம்மளுடைய அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலனே யாரு தான்? நம்மளுடைய நம்மளுடைய நீதித்துறை தான். அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாவலனாக இருக்குது. ஏன்னா அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறும் பொழுது, இல்லை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஏதாவது நடக்கும் பொழுது அதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீதித்துறை அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடப்பதை தடுத்து அந்த அரசியலமைப்பை சட்டத்தை பாதுகாப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதித்துறை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சட்டம் அப்படின்னு என்ன, நீதித்துறைன்னு என்ன? சட்டம் அப்படின்னு என்னது? இது மக்களை ஆள்வதற்கு ஓர் அரசாங்கத்தால் அல்லது நிறுவனத்தால் விதிக்கப்படும் விதிகளின் அமைப்பு. இது என்னன்னா, சட்டம் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் எல்லாம் அடங்கிய ஒரு அமைப்பு. அது யார் அமைப்பாங்க அப்படின்னா, அரசாங்கமோ இல்லை நிறுவனமோ என்ன பண்ணுவாங்க? இந்த சட்டத்தை வந்து உருவாக்குவாங்க. எதற்காக? மக்களை ஆள்வதற்காக அரசாங்கமோ நிறுவனங்களோ விதிக்கப்படக்கூடிய அந்த விதிமுறைகளை தான் நம்ம என்ன விதிக்கக்கூடிய விதிமுறைகளை தான் நம்ம சட்டம் சொல்லுவோம். நீதித்துறை அப்படின்னு என்னது? இந்த சட்டம் இயற்றி இருக்கிறாங்கல்ல, இந்த சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு நீதித்துறை. ஒரு சட்டம் அரசாங்கம் கொடுக்குது, அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறாத போது அந்த சட்டத்தில் இப்போ ஒரு சட்டம் இயற்றுறாங்க, அந்த சட்டத்திற்கு எதிராக யாராவது நடந்தாங்கன்னா அது தொடர்பாக விசாரித்து நீதியை வழங்குறதா நீதித்துறை. இந்த ஒரு சட்டம் அரசாங்கம் கொண்டு வருது, அந்த அரசாங்கம் கொண்டு வந்து சட்டத்துடைய பாதுகாவலனா நீதித்துறை இருக்கு. அவ்வளோதான். சரிங்களா?
பாருங்க, இந்திய நீதித்துறையுடைய பரிணாம வளர்ச்சி இது நம்ம 12th புக்கில் பார்த்துருக்கோம், டீட்டெயிலாக பார்த்தோம் பார்த்தீங்களா? பண்டைய காலத்தில் நீதித்துறை எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்தில் நீதித்துறை எப்படி இருந்துச்சு, நவீன காலத்தில் எப்படி நீதித்துறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருசாக கொடுத்துருந்தாங்க. இங்கே ஷார்ட்டாக சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பாருங்க, பண்டைய காலத்தில் நீதித்துறை அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பாருங்க, பண்டைய காலத்தில் நீதி என்ற கருத்து சமயத்துடன் தொடர்புடையதாக இருந்தது. சமயத்துடன் எப்படின்னா, சமயத்துடன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய இலக்கியங்கள் இருக்கும், ஸ்மிருதி இலக்கியங்கள். அதாவது சில டைம் பார்த்தீங்கன்னா நீதி பார்த்தீங்கன்னா மத ரீதியாக அதன் அடிப்படையில் என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதற்கு அந்த மத ரீதியின் அடிப்படையில் தண்டனை கொடுப்பாங்க ஏதோ ஒரு தவறுக்கு. அப்போ சமயத்துடன் தொடர்புடையதாக தான் வந்து நீதி இருந்துச்சுன்னு சொல்லலாம். அரசர் நீதியின் மூலாதாரமாக என்ன பண்ணியிருக்காருன்னா விளங்கியிருக்காரு. அரசர் சொல்கிறது தான் சட்டம், அரசர் தான் தண்டனை கொடுக்கறது, எல்லாமே அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். பெரும்பாலான அரசர்களின் அவைகளில் தர்மத்தின் அடிப்படையில் நீதி வழங்கப்பட்டது. அதாவது எல்லா இடத்துலையும் சொல்ல, பெரும்பாலான அரசர்களுடைய அவையில் நியாயமாக நீதி வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இவை மரபார்ந்த சட்ட தொகுப்புகள், மரபு வழியில் தொகுக்கப்பட்ட ஒரு சட்ட தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மத்தின் சட்டங்கள் தனி மனிதனை மட்டுமல்லாது சமூகத்தினையும் நிர்வகித்தது. இந்த மாதிரி இருந்துச்சு. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நியாயமாக தீர்ப்பு வழங்கினாங்க. ஆனால் ஸ்மிருதி இலக்கியங்களின் அடிப்படையில் பாருங்கள், ஸ்மிருதி இலக்கியங்கள் சொல்கிறோம்ல, பண்டை இந்தியாவின் ஸ்மிருதி இலக்கியங்களாக சொல்லப்படுவை என்னென்னா மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யக்ஞவல்கிய ஸ்மிருதி போன்றவை. இந்த மாதிரி நிறைய ஸ்மிருதி இருக்கும். இந்த ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன கொடுத்தாங்கன்னா தண்டனை வழங்கினாங்க. அதன் அடிப்படையில் தீர்ப்பு அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. பண்டைய காலத்தில் பெரும்பாலும் நியாயமாக நீதி வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்மிருதி, மனு தர்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம், மனுஸ்மிருதி அப்படிங்கிற மாதிரிலாம், அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா தண்டனை வழங்கினாங்க. அப்போ சமயங்கள் சார்பாக இருந்திருக்கு. அப்போது கணங்களின் குடியரசுகள் தங்களுக்கென்ன சட்ட அமைப்பை கொண்டிருந்தன. சில குடியரசுகள் பார்த்திங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு சட்ட அமைப்பை கொண்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா குலிக்கா அப்படிங்கிற நீதிமன்றம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்குன்னு நிறைய குடியரசுகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்ட அமைப்பு வச்சுருக்காங்க. இதில் குலிக்கா அப்படிங்கிற நீதிமன்றம் இருந்திருக்கு. வஜ்ஜிகளிடையே குற்ற வழக்குகளை விசாரிக்கும் 8 குலிக்காக்களை கொண்ட ஒரு வாரியம் இருந்திருக்கு. வஜ்ஜிகள் கிட்ட குற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய 8 குலிக்கான என்னதுங்க நீதிமன்றம், 8 நீதிமன்றங்களை கொண்ட வாரியம் இருந்திருக்கு. மேல்முறையீடானது குல நீதிமன்றத்திலிருந்து கன நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பண்டைய காலத்தில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்போ என்னென்னலாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. குலிக்கான நீதிமன்றத்தை குறிப்பிட்றாங்க. அப்போ பண்டைய காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. ஒன்று, பெரும்பாலும் நியாயமான தர்மத்தின் அடிப்படையில் நீதி வழங்கப்பட்டது. அப்புறம் ஸ்மிருதிகளின் அடிப்படையில் சமயம் தொடர்புடையதாக நீதி இருந்ததால் அதன் அடிப்படையில் என்ன பண்ணாங்க, நீதி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குலிக்கா அப்படிங்கிற நீதிமன்றம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது இடைக்கால இந்தியாவில் நீதித்துறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டதை காண முடிகிறது. எப்போ உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் எப்போது தொகுக்கப்பட்டது, யாருடைய காலத்துலனா துக்ளக் அவர்களுடைய ஆட்சி காலம், துக்ளக் வம்சத்தில் தான். இது பைகா-இ பெரோஸ் சாஹி என அழைக்கப்பட்டது. அந்த துக்ளக் வம்சம் நம்ம அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, டெல்லி சுல்தானில் வரும். அப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பைகா-இ பெரோசாஹி அப்படின்னு உரிமையல் நடைமுறை சட்டங்கள் வந்து தொகுக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து ஃபேக்டாக 1 மார்க் அப்படியே ஒன்லைனராக கேட்கலாம். பைகா-இ பெரோசாஹி அப்படின்னு என்ன அப்படின்னா உரிமையல் நடைமுறை சட்டங்களுடைய தொகுப்பு தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இச்சட்டம் பல்வேறு விவகாரங்களில் சட்டம் மற்றும் நடைமுறை விவரங்களை வழங்கியது. என்ன சட்டம், அந்த சட்டத்திற்கான நடைமுறை, ஒவ்வொரு சட்டத்திற்கும் என்ன, அந்த சட்டத்திற்கு எதிராக யாராவது செஞ்சாங்கன்னா என்ன தண்டனை, அந்த மாதிரி வழங்கப்பட்ட ஒரு சட்ட முறைகளுடைய ஒரு தொகுப்பு தான் பைகா-இ பெரோசாஹி. இது பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு அரபு மொழியில் எழுதப்பட்டு பின்னர் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அரபு மொழியில் எழுதப்பட்டு பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது அவுரங்கசீப் காலத்தில் 1670ஆம் ஆண்டு ஃபட்வா-இ ஆலம்கீர் என்ற சட்ட தொகுப்பின்படி மாற்றி அமைக்கப்பட்டது. துக்ளக் ஆட்சி காலத்தில் பைகா-இ பெரோஸ்
அப்படின்னு உரிமையல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அரபில் எழுதப்பட்டு பாரசீக மொழியில் மாற்றப்பட்டது. அவுரங்கசீப் காலத்தில் 1670 என்ன பண்ணாங்க, ஃபட்வா-இ ஆலம்கீர் அப்படிங்கிற சட்ட தொகுப்பு அப்போ உருவாக்கியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்பட்டது இந்த ஃபைக்கா-இ ஃபெரோஸ் அப்படிங்கிறது. பார்த்துக்கோங்க, ஃபைக்கா-இ ஃபெரோஸ், ஃபட்வா-இ ஆலம்கீர் என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்போ நவீன இந்தியாவில் நீதித்துறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? இன்று நம் நாட்டில் உள்ள நீதித்துறை அமைப்பு மற்றும் சட்டங்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய நீதித்துறை அமைப்பு சட்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ உருவாக்கப்பட்டது? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் மத்ராஸ், பம்பாய், கல்கத்தா ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட மேயர் நீதிமன்றங்களின் காலத்தில் 1727 ஆண்டுகளில் இந்த பொது சட்டத்தின் வரலாறு தொடங்குகிறது. அப்போ எப்படி தொடங்குது இந்த நீதித்துறை அப்படிங்கிறது? எப்போ தொடங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணாங்க, மத்ராஸ், பம்பாய், கல்கத்தாலாம் மேயர் நீதிமன்றங்களை தொடங்கினாங்கல்ல. அந்த காலத்தில் பாருங்கள், 1726 சாசன சட்டத்தின் கீழ் தொடங்கியிருப்பாங்க. அப்போது இந்த நீதித்துறையுடைய வரலாறு தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. மேயர் நீதிமன்றங்கள் தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் இந்த 3 மாகாணத்துலேயும் உச்ச நீதிமன்றம் தொடங்கியிருப்பாங்க. அப்புறம் உயர் நீதிமன்றம் வந்திருக்கும். அந்த ஆர்டர் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? இது எடுத்தோன்னே இந்த புக்கில் படிக்காதீங்க, சும்மா சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 12th புக் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை படிச்சுட்டு தான் இங்கே வரணும். அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஒழுங்குமுறை சட்டம். இது பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஒழுங்குமுறை சட்டம் 1773 மூலமாக உச்சநீதிமன்றம், கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஒழுங்குமுறை சட்டம் 1773 உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு வழிவகுத்தது. உச்சநீதிமன்றம் முதலாக எங்கே அமைக்கப்பட்டது? 1773 கல்கத்தாவில். கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. அப்போ அந்த நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரி எலிஜா இம்ஃபே. முதலாக உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது, வில்லியம் கோட்டையில். அப்போ முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரி எலிஜா இம்ஃபே. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு மாகாணத்துலாம் மேயர் நீதிமன்றங்கள் அமைச்சாங்க. அந்த 3 மெயின் மாகாணங்கள் எப்போவுமே மத்ராஸ், பம்பாய், கல்கத்தா இந்த 3 மாகாணங்களில் மேயர் நீதிமன்றங்கள் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1801 மற்றும் 1824 ஆண்டுகளில் மத்ராஸ் மற்றும் பம்பாய் ஆகிய இடங்களில் உச்சநீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்கத்தா உச்சநீதிமன்றம் 1773 சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, அமைக்கிறாங்க. அப்புறம் மற்ற 2 மாகாணங்கள் இருக்குல்ல, மத்ராஸ் பம்பாயிலையும். மத்ராஸில் 1801 உச்சநீதிமன்றம் அமைக்கிறாங்க. பம்பாயில் 1824 உச்சநீதிமன்றம் அமைக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, இம்மூன்று இடங்களிலும் 1862 ஆண்டு உயர்நீதிமன்றங்கள் மேற்படி இடங்களில் நிறுவப்படும் வரையில் உச்சநீதிமன்றங்களாக செயல்பட்டன. இந்த ஆர்டரை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு அதாவது எப்போவுமே 3 மாகாணங்கள் மெயின் எதுங்க, கல்கத்தா, மத்ராஸு, பம்பாய், கல்கட்டா. முதல்ல இந்தியானா இந்த 3 மாகாணங்கள் தான் மெயின். இந்த 3 மாகாணங்களில் தான் எல்லாமே அடங்கியிருக்கும், எல்லா பகுதிகளும். கல்கட்டா, மத்ராஸு, பம்பாய். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு அந்த 3 மாகாணங்களில் மேயர் நீதிமன்றங்கள் தொடங்குறாங்க. அப்போ தான் ஆரம்பமாகுது நீதித்துறை அப்படிங்கிறதே. அப்புறம் 1773 அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக சுப்ரீம் கோர்ட்டை எங்கே நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மாகாணத்தில் நிறுவுறாங்க. சரி, கல்கத்தாவில் நிறுவிட்டாங்க. மற்ற மத்ராஸ்லேயும் பம்பாயிலையும் நிறுவனம். உச்சநீதிமன்றம் பார்த்துக்கோங்க, உயர் நீதிமன்றம் கிடையாது, உச்சநீதிமன்றம். கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் நிறுவுறாங்க. 1801 மத்ராஸில் உச்சநீதிமன்றம் நிறுவுறாங்க. 1824 பம்பாயில் உச்சநீதிமன்றம் நிறுவுறாங்க. அப்போ இந்த 3லேயும் உச்சநீதிமன்றம் நிறுவிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1862 இந்த 3லேயுமே உயர்நீதிமன்றங்கள் அமைச்சிட்டாங்க. இந்த உச்சநீதிமன்றங்கள் எல்லாமே உயர்நீதிமன்றமாக மாறிடுச்சு. கல்கத்தா உயர்நீதிமன்றம், மத்ராஸ் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மாறிடுச்சு. பம்பாய் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அமைச்சதை உயர்நீதிமன்றமாக மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். பாருங்க, அடுத்தது சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் முஃபுசில் ஃபௌஜ்தாரி அடாலட், முஃபுசில் திவானி அடாலட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏற்படுத்தினார். யாருங்க கொண்டு வராங்க? வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்போ பாருங்கள், அந்த காலத்தில் அதாவது அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது எப்படி இருந்துச்சுன்னா, சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்காக ஊரக குடிமையியல் நீதிமன்றம் முஃபுசில் திவானி அடாலட், இதெல்லாம் இங்கிலீஷில் நல்லா பார்த்துக்கணும். ஊரக குடிமையியல் நீதிமன்றத்தையும்
திவானி குடிமியல் நீதிமன்றம். அதே மாதிரி குற்றவியல் வழக்குகளை என்னதுங்க தீர்ப்பதற்காக ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் மொஃபுசில் ஃபௌஸ்தாரி அதாலத். இதெல்லாம் இங்கிலீஷில் கொடுத்துட்டு ஃபௌஸ்தாரி அடாலட்னா குற்றவியல் நீதிமன்றமா இல்லை சிவில் நீதிமன்றமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. யார் ஏற்படுத்துகிறாங்க இதையே? இது ரொம்ப முக்கியம். யார் ஏற்படுத்தினாங்க? வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏற்படுத்தினார். மேல் குறிப்பிட்ட நீதிமன்றங்களின் மேல்முறையீட்டை விசாரிக்க சதர் திவானி அடாலட் குடிமியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம், சதர் நிசாமத் அடாலட் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவை இருந்தன. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஊரக குடிமியல் நீதிமன்றம் ஒன்று, இன்னொன்று குற்றவியல் குடிமியல் நீதிமன்றம் ஒன்று பார்த்தோமா? சாரி, ஊரக குடிமியல் நீதிமன்றம் ஒன்று பார்த்தோமா? இங்கே பாருங்க, ஊரக குடிமியல் நீதிமன்றத்தையும் ஊரக குற்றவியல் நீதிமன்றமும் இருந்துச்சா. இப்போ ஊரக குடிமியல் நீதிமன்றம் இருக்குல்ல, அந்த நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை எதிர்த்து நம்ம எது மேல்முறையீடு நீதிமன்றமாக இருந்துச்சு? சதர் திவானி அடாலட். சதர் திவானி அடாலட்டில் மேல்முறையீடு பண்ணலாம், குடிமியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம். அதே மாதிரி ஊரக குற்றவியல் நீதிமன்றம் இருக்குல்ல, அவங்க கொடுத்த வழக்கை எதிர்த்து நம்ம எங்கே மேல்முறையீடு பண்ணலாம்? சதர் நிசாமத் அடாலட் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகியவை இருந்திருக்கு. அப்போ ஊரக குடிமையல் நீதிமன்றத்தையும் ஊரக குற்றவியல் நீதிமன்றத்தையும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் ஏற்படுத்தினார். இந்த ரெண்டுக்குமே என்ன இருக்குது? மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும் இருந்திருக்கு. அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கணும். சதர் திவானி அடாலட், சதர் நிசாமத் அடாலட், மொஃபுசில் திவானி அடாலட், மொஃபுசில் ஃபௌஸ்தாரி அடாலட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இதை ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்தது, காரன்வாலிஸ் பிரபு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தார். அப்போ யாருங்க உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமுறையை மறுசீரமைத்தது? காரன்வாலிஸ் பிரபு. காரன்வாலிஸ் ஆட்சியில் அவர் என்ன பண்ணார்னா, மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள்லாம் நீக்கப்பட்டு கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத் மற்றும் பாட்னா ஆகிய இடங்களில் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டன. அப்போ காரன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு? மாவட்ட குற்றவியல் நீதிமன்றங்கள்லாம் நீக்கிட்டு கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னாலெல்லாம் மாகாண நீதிமன்றங்களை மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைக்கிறாரு. வில்லிங் பென்டிங் என்ன பண்ணுறாருன்னா, வில்லிங் பென்டிங் கால ஆட்சியில் மேற்கண்ட 4 மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும் நீக்கப்பட்டன. அப்போ இவர் கொண்டு வந்தார்ல, கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னாவில் காரன்வாலிஸ் என்ன பண்ணாங்கன்னா மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை கொண்டு வந்தாங்கல்ல, அதை வில்லியம் பென்டிங் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பீரியடில் அந்த மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை நீக்கிறார். அவ்வளோதான். இதில் 3 பேர்த்தை பற்றி பார்க்குறோம். வாரன் ஹேஸ்டிங்ஸு, காரன்வாலிஸு, வில்லியம் பென்டிங். பாருங்க, அடுத்தது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது அப்படியே பார்த்துடலாம். பாருங்க, கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. 1862ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றமும் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம், மிக பழமையானதும் மிகப்பெரிய நீதிமன்றமும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கல்கத்தா உயர்நீதிமன்றத்தை தான் நம்ம சொல்லுவோம். அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம சதர் திவானி அடாலட்டு, சதர் நிசாமத் அடாலட் பார்த்தோம்ல, இது ரெண்டும் என்ன? குடிமியல் மற்றும் குற்றவியலுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம். சதர் திவானி அடாலட்னா குடிமியலுக்கான மேல்முறையீட்டு நீதிமன்றம், சதர் நிசாமத் அடாலட்னா குற்றவியலுக்கான மேல்முறையீட்டு நீதிமன்றம் பார்த்தோம்ல. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா அலகாபாத்தில் நிறுவப்பட்டது. அலகாபாத்தில் மெக்காலே என்பவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்துது. இப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மெக்காலேன்ட்டு ஒருத்தர் வராரு. அவரால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்துகிறாங்க. இந்த ஆணையத்தின் அடிப்படையில் 1859ஆம் ஆண்டு உரிமையியல் நடைமுறை சட்டம், 1860ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டம், 1861ஆம் ஆண்டு குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது. நான் உங்களுக்கு ஒரு டைம் இந்திய நீதித்துறை பார்க்கும்பொழுது இதுக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். 1860 இந்திய தண்டனை சட்டமும் 1861 குற்றவியல் நடைமுறை சட்டமும் இன்னைக்கு எந்த பேரில் மாற்றிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு திரும்ப என்ன பண்ணுங்கன்னா, யாராவது பார்க்கலன்னா இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன பேர், இப்போ என்ன பேர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்லாம் மாற்றிருக்காங்க தான், ஆனால் என்ன நேம் மாற்றிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ மெக்காலே என்பவரால் தான் நாங்கள் சட்ட ஆணையம், முதல் சட்ட ஆணையம் விடுதலைக்கு முன்னாடி இந்திய சட்ட ஆணையம் பார்க்கும்பொழுது பார்த்தோம்ல, விடுதலைக்கு முன்னாடி முதல் சட்ட ஆணையம் மெக்காலே என்பவர் தலைமையிலால் தான் உருவாக்கப்பட்டது.
அந்த ஆணையம் தான் சட்டங்களை, இந்திய சட்டங்களை நெறிமுறைப்படுத்தியது. இந்த ஆணையத்தின் அடிப்படையில் தான் 1859 உரிமையல் நடைமுறை சட்டம், 1860 இந்திய தண்டனை சட்டம், 1861 குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த 2 சட்டம் பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னன்னு கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அப்படியே வளர்ச்சி ஒன்றா சொல்லிட்டு வராங்க. 1935 இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது. எப்போ? 1937 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் 1937 கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்குறாங்க. இது கூட்டாட்சி நீதிமன்றம் தான், ஆனால் இது இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அல்ல. அதாவது இப்போ இங்கே வந்து இந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதை எதிர்த்து சொல்கிறதுக்கு இங்கே நீதிமன்றம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிக பவர் உள்ள நீதிமன்றம் தான். ஆனால் இது மேல்முறையீடு நீதிமன்றம் நம்ம சொல்ல முடியாது. மாகாண நீதிமன்றங்களில் கீழே இருக்குது. மாகாண நீதிமன்றங்கள் ஏதாவது தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதை எதிர்த்து இங்கே வழக்கு தொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் கிடையாது. அப்போ இறுதி மேல்முறையீடு நீதிமன்றம் அப்போ என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு இங்கிலாந்தில் உள்ள அரசு பேரவை நிதிக்குழுவிடம் கொண்டு செயல்பட்டது. பிரைவி கவுன்சில்னு சொல்லுவாங்க. இந்த பிரைவி கவுன்சிலில் தான் மேல்முறையீடு பண்ண முடியும். இப்போ கூட்டாட்சி நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு கொடுக்குறாங்கன்னா, தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, அதை மேல்முறையீடு பண்ணால் எங்கே தான் போகணும்? இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரைவி கவுன்சிலுக்கு தான் போக முடியும். ஓகேங்களா? அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, 1949 அரசு பேரவை நீதி வரையறை ஒழிப்பு சட்டத்தின் மூலம் அரசு பேரவை நீதி வரையறை நீக்கப்பட்டது. அதாவது இந்த பிரைவி கவுன்சிலை நீக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28 தொடங்கப்பட்டது. அப்போ இதுதான் என்னது, நமக்கு இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக மாறுச்சு. பிரைவி கவுன்சில், அதாவது கூட்டாட்சி நீதிமன்றத்தை 1937 கொண்டு வர்றாங்க இந்தியாவில். ஆனால் பார்த்தீங்கன்னா அது மேல்முறையீட்டு அதிகாரம் அதற்கு இல்லை. அப்போ மேல்முறையீடு நம்ம எங்கே போய் பண்ணணும்? இந்த பிரைவி கவுன்சில் தான், அரசு பேரவை, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அரசு பேரவையில் தான் நம்ம மேல்முறையீடே பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணாங்க, 1949 அரசு பேரவை நீதி வரையறை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் மூலம் அந்த பிரைவி கவுன்சிலோடைய அந்த நீதி வரையறையை நீக்கிட்டு அப்போ மேல்முறையீடு நீதிமன்றமாக எதை அமைக்கிறாங்க? இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28. சரிங்களா? அப்போ அவ்வளோதாங்க. எப்படி நவீன இந்தியாவில் நீதித்துறை எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு மாகாண நீதிமன்றங்கள், அப்புறம் கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் நிறுவுறாங்க, அப்புறம் பம்பாயிலையும் மദ്രാஸ்லேயும் உச்ச நீதிமன்றம் நிறுவுறாங்க, அப்புறம் 3 இடங்கள்லையுமே வந்து உயர் நீதிமன்றங்களை நிறுவுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யாரை பற்றி பார்த்தோம், வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணார், காரன்வாலிஸ் பிரபு என்ன பண்ணார், அப்புறம் பார்த்திங்கன்னா வில்லியம் பென்டிக் பிரபு, இந்த 3 பேர்த்தை பற்றி பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த சட்ட ஆணையம் அமைக்கப்படுது மெக்காலே தலைமையில். அதன் அடிப்படையில் 3 சட்டங்கள் ஒன்று கொண்டு வராங்க. அதற்கு பிறகு 1935 சட்டத்தின்படி 1937 கூட்டாட்சி நீதிமன்றத்தை அமைக்கிறாங்க. அப்புறம் அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் வந்து இறுதி மேல்முறையீடு நீதிமன்றம் கிடையாது, நம்ம பிரைவி கவுன்சிலுக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1950 ஜனவரி 28 உச்ச நீதிமன்றம் கொண்டு வராங்க. அந்த உச்ச நீதிமன்றம் தான் இப்போ இறுதி மேல்முறையீடு நீதிமன்றமாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, நீதித்துறை மற்றும் அரசியலமைப்பு சட்டம். இந்தியா தனக்கென ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோமா? சரி. அரசியலமைப்பு சட்டத்தின் உன்னதமான நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களில் அதனை உருவாக்கியவர்கள் நீதிக்கு உயரிய இடத்தை அளித்துள்ளனர். அப்போ அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீதிக்கு உருவாக்கும் பொழுது நீதிக்கு உயரிய இடத்தை அளித்து தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்களுக்கென தனி சட்டமும் நீதிமன்றமும் கிடையாது. அவங்க சொல்கிறதும் சட்டமாக இருந்துச்சு, அதுதான் அவங்க சொல்கிறதும் தீர்ப்பாக இருந்துச்சு. சட்டம் மற்றும் நீதிமன்றங்கள் இரண்டும் காலனி ஆதிக்கத்திற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருந்தன. அன்னைக்கு அவங்க வந்து நம்ம நாட்டில் அவங்க வந்து நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஆட்சி பண்ணும்பொழுது நமக்குன்னு சட்டமோ நீதிமன்றமோ கிடையாது, அவங்க சொல்கிறதான் சட்டம். அவங்க நீதிமன்றத்தை எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றி வச்சுக்கிட்டாங்க. சட்டம் என்ன கொண்டு வரணுமோ அதன் அடிப்படையில் கொண்டு வந்துட்டாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் நீதிமன்ற மறு ஆய்வுக்கான முழு அதிகாரத்துடன் நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முனைந்தனர்.
அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட போச்சு? அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு போச்சு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நமக்கு நீதித்துறை இருக்கணும், அது முழு சுதந்திரமுடையதாக இருக்கணும், மறு ஆய்வு பண்ணக்கூடிய முழு சுதந்திரமான அதிகாரம் இருக்கணும், முழு சுதந்திரமான அதிகாரத்துடன் அந்த நீதிமன்றம் நீதித்துறை செயல்படணும் அப்படிங்கிறத மனசில் வச்சு என்ன பண்ணாங்க? அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முனைந்தனர்னு சொல்லலாம். பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 145 படி 1966ஆம் ஆண்டு நடைமுறை மற்றும் வழிமுறைகள் உச்சநீதிமன்ற விதிகள் ஒழுங்குபடுத்த ஏற்படுத்தப்பட்டன. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 145 இருக்கு இல்லைங்களா, அதன்படி இந்த உச்சநீதிமன்ற விதிகள் நடைமுறை எப்படி இருக்கணும் அதெல்லாம் ஒழுங்குபடுத்த ஒரு விதிகள் ஏற்படுத்தினாங்க. அந்த சட்டப்பிரிவு 145 படி விதிகள் உச்சநீதிமன்றத்திற்கான நீதித்துறைக்கான விதிகளை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, அடுத்தது ரொம்ப முக்கியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இந்த 4வது அத்தியாயம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேணாம். பகுதி 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி 6. பகுதி 5ல் ஒன்றிய நீதித்துறை என்ற பெயரிலும் அத்தியாயம் 6 கீழ் பகுதி 6 படி துணை நீதிமன்றங்கள் என்ற பெயரிலும் நிறுவ வழிவகை செய்கிறது. சட்டப்பிரிவுகள் 124 முதல் 147 வரையிலான அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் இந்திய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பினை வகுத்து கூறுகிறது. அதாவது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 5ல் நமக்கு என்னதுங்க? மத்திய அரசு. மத்திய அரசில் 3 நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு இருக்குது. அப்போ நீதித்துறையோட ஆர்டிக்கல் என்னதுங்க? மத்திய அரசுடைய நீதித்துறை ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 124 147 வரைக்கும். அடுத்தது பகுதி 6. பகுதி 6 எதை பற்றிங்க? மாநில அரசை பற்றி. மாநில அரசுடைய நீதித்துறை எதிலிருந்து எது வரைக்கும்? அதுவும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறையின் பிரியுது. நீதித்துறை எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும்? ஆர்டிக்கல் 214 237 வரைக்கும் நமக்கு இருக்கு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தா தான், அந்த பகுதிகள் அட்டவணைகள் பார்க்கும்பொழுது அதை நம்ம டீட்டெயிலாகவே பார்த்துருக்குறோம். பாருங்க, அடுத்தது இந்தியாவில் நீதிமன்றங்களுடைய அமைப்பு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஒரு உயர்ந்த ஒரு நீதித்துறை அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னதுன்னா இந்திய உச்ச நீதிமன்றம். அதற்கு கீழே தான் மற்ற நீதிமன்றங்கள் இருக்குது. பாருங்கள், நம்மளது ஒருங்கிணைந்ததாக தான் இருக்குது. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்திய உச்ச நீதிமன்றம். இது எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா அதற்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நீதிமன்றங்களையும் அது கட்டுப்படுத்தும். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலாம்? இடமாற்றம் செய்யலாம். எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். வழக்குகளை ஓர் உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம். வழக்குகளை ஒரு நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றலாம். எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் என்ன பண்ணிக்கலாம்? கொண்டு வர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீடுகளை விசாரிக்கும். ஏன்னா இதுக்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள் அந்த மாதிரி அமர்வு நீதிமன்றங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் இருந்து வரக்கூடிய மேல்முறையீடு வழக்குகளை எல்லாம் உயர் நீதிமன்றம் விசாரிக்கும். அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக நீதி பேராணைகளை வழங்கக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றத்திற்கு இருக்குது, உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்குது. அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நீதிமன்றத்தை நாட முடியும். இந்திய உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் ரெண்டையுமே நாட முடியும். 2 பேருமே பார்த்திங்கன்னா 5 வகையான பேராணைகளை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்த பாயிண்ட்டு தாங்க. 12th இந்திய துறை பார்க்காம இது பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லைட்டாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே ஏன்னா அது ஒரு பெரிய லெசன் அப்படிங்கிற மாதிரி தான், நிறைய தகவல் அதில் இருக்கும். நம்ம அதில் அதிகமாக பார்த்துட்டோம். இங்கே ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுட்டா போதுமானது. ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம். இது என்னதுங்க? அந்த மாநிலத்தில் எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய வழக்குகளை தான் விசாரிக்கணும். கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் இதுக்கு இருக்கு. அடுத்தது பாருங்க, மாவட்ட நீதிமன்றங்கள். மாவட்ட நீதிமன்றங்கள்னா அந்த மாவட்ட எல்லைக்குள் எழும் வழக்குகளை என்ன பண்ணும்? கையாளும். மாவட்ட எல்லைக்குள் எழும் வழக்குகளை கையாளும். கீழ் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பின் மேல்முறையீடுகளை விசாரிக்கிறது. இதுக்கு கீழே நீதிமன்றங்கள்லாம் இருக்கும், துணை நீதிமன்றங்கள் அந்த மாதிரி. அது வழங்கிய தீர்ப்பின் முறையீடுகளை என்ன பண்ணும்? விசாரிக்கும். கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளை அது என்ன பண்ணுது? தீர்மானிக்குது.
பார்த்துக்கோங்க. இதுதான் மாவட்ட நீதிமன்றங்கள். இதில் பாருங்கள், துணை நீதிமன்றங்கள் பார்த்திங்கன்னா உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை என்ன பண்ணுது துணை நீதிமன்றங்கள் பரிசீலிக்குது. இந்த மாதிரி ஒன்றுக்கு கீழே இருக்கிறதா அப்படிங்கிறதுனால தான், ஒன்றுக்கு கீழே மற்றொன்று இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல இந்த பாக்ஸில் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யாருன்னா மாண்டெஸ்கியூ. ஒரு சுதந்திரமான நீதித்துறை அப்படின்னு கருத்தை முன்மொழிந்தவர் மாண்டெஸ்கியூ. இவர் யாருன்னா புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி. இவர் சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை ஆகிய 3 பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பகிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார். பாருங்க, இந்த பிரெஞ்சு தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் சுதந்திரமான நீதித்துறை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்மொழிகிறாரு. அவர் எதில் நம்பிக்கை கொண்டிருந்தார்னா, சட்டமன்றம், ஒரு அரசாங்கமானது சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படின்னு பிரிந்து அதிகார பகிர்வு இருக்கணும் அப்படிங்கிறத அதன் மேல நம்பிக்கை கொண்டிருந்தார். அப்பதான் அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படின்னு நம்பினார். இப்போ பாருங்க, ஒன்னொன்று இந்த மாவட்ட நீதிமன்றங்கள் சொல்லுவோம், அமர்வு நீதிமன்றங்கள்லாம் சொல்லுவோம் அப்படின்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்க. மாவட்ட நீதிமன்றங்கள் மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்களை நம்ம என்ன சொல்லுவோம், மாவட்ட நீதிமன்றங்கள்னு சொல்கிறோம். மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம். அமர்வு நீதிமன்றம்னா என்னன்னா, குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் அமர்வு நீதிமன்றங்கள். இதில் ஒன்லைனாக பார்த்துக்கணும். மாவட்ட அளவில் சிவில் வழக்குகளை விசாரிப்பது மாவட்ட நீதிமன்றங்கள், குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றங்கள் அமர்வு நீதிமன்றம்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, பஞ்சாயத்து நீதிமன்றங்கள். கிராம அளவில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் கையாளுகின்றன. பஞ்சாயத்து நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கிராமத்தில் உரிமையல் வழக்காக இருந்தாலும் சரி, குற்றவியல் வழக்காக இருந்தாலும் சரி அவங்க கையாளுறாங்க. அடுத்தது வருவாய் நீதிமன்றங்கள். வருவாய் நீதிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா வருவாய் தொடர்பான வழக்குகள்லாம். அதில் பாருங்கள், வருவாய் நீதிமன்றங்கள் நில ஆவணங்கள் தொடர்பான வழக்குகளை என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. நில ஆவணம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறாங்க. இது நில வருவாயை நிர்ணயம் செய்து நில உரிமையாளர்களிடமிருந்து அதனை என்ன பண்ணுது, வசூலிக்குது. நில வருவாயை நிர்ணயம் செய்து யார் அந்த நிலத்தை வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து அதை வசூலிக்குது. இதுதான் வருவாய் நீதிமன்றங்கள். அடுத்தது ரொம்ப 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 ஒரு முக்கியமானதுங்க, லோக் அடாலட் அப்படின்னு சொல்லுவோம். மக்கள் நீதிமன்றம். லோக் அப்படின்னா மக்கள், அதாலத் அப்படின்னா நீதிமன்றம். இது எதற்காகனா நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது 2 விஷயம் இதில். ஒன்று என்னென்னா விரைவான நீதி வழங்குறது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வழக்குகள் எக்கச்சக்கமாக பெண்டிங் இருக்குது, வழக்குகள் பெண்டிங் இருக்குது. அதையெல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும், விரைவாக தீர்ப்பு எல்லாத்துக்கும் வழங்கணும். அது போக இன்னொன்று என்னென்னா வழக்குகளை சமரசமாக பேசி தீர்க்கிறதா இந்த லோக் அடாலட்டோடைய வேலை. அவங்க தண்டனை அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. 2 சாரர் இருக்காங்களா, அவங்க 2 பேர்த்துக்குள்ளே பேச்சுவார்த்தையின் மூலமாக அந்த வழக்கை ஒரு சுமூக தீர்வை கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, தீர்த்து வச்சுருவாங்க. அதுதான் லோக் அடாலட், அதுதான் அவங்களுடைய வேலை. மக்களுக்கான நீதிமன்றங்கள். இது மக்கள் மொழியில் தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுடைய பிரச்சனையை மக்கள்கிட்ட பேச போகிறாங்க, மக்கள் மொழியில் தான் பேசுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விரைவான நீதியை வழங்க தான் லோக் அடாலட்டை அமைக்கிறாங்க. இது மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியிலேயே பிரச்சனையை விசாரித்து தீர்வு காண்கிறது. எந்த மொழியை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்கலாம், மக்கள் பேசக்கூடிய மொழியிலேயே. ஒரு இடத்துல லோக் அடாலட் அமைப்பாங்க, அது ஒரு டெம்பரவரியாக அந்த இடத்துல அதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மாநில அளவில் கவர்மெண்ட்டு இல்லைன்னா மத்திய அளவில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லா பக்கமும் லோக் அடாலட் அமைச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க, வழக்கெல்லாம் பெண்டிங்லாம் முடிச்சு விடுவாங்க. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி இருப்பார், ஒரு சமூக பணியாளர் இருப்பார், ஒரு சோசியல் ஒர்க்கர் இருக்கார் பாருங்கள், ஒரு வழக்கறிஞர் ஆகிய 3 நபர்கள் கொண்ட அமர்வு இதற்கு தலைமை வகிக்கும். 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் இருந்து பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறாங்க. வழக்கறிஞர்கள் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்படுகின்றன. வாதாடுறதெல்லாம் கிடையாது, மக்கள்கிட்ட பேச போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் வழக்கறிஞர் இல்லை அப்படின்னு என்னதுங்க, வாதாடுறதெல்லாம் கிடையாதுங்க. மக்கள்கிட்ட பேசி சுமூகமாக தீர்த்து வைக்க போகிறாங்க அந்த பிரச்சனை. இவங்க 3 பேர் மட்டும், ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர், 3 பேர் இருப்பாங்க. இந்த வழக்குகள் பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன. 2 பேரும் ஓகே சொல்லிடணும். அதாவது சுமூக தீர்வுன்னு நம்ம சொல்கிற பேச்சுவார்த்தையின் மூலமாக சமரசமாக போகிறது. இந்த வழக்குகள் பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்றன. அப்போ முதல் லோக் அடாலட் எப்போ நடைபெற்றது, எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாகத்தில் நடைபெற்றது. இது ஒரு முக்கியமான ஃபேக்ட்.
1982ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாகத்தில் நடைபெற்றது. அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர் இருப்பாங்க. மக்கள் பேசுகிற மொழியில தான் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பரஸ்பர ஒப்புதல் மூலம் தீர்த்து வச்சிடறாங்க. முதல் லோக் அடாலட் 1982ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜுனாகத்தில் நடைபெற்றது. அப்புறம் 1986 பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கும். இந்த லோக் அடாலட் அப்படிங்கிறது என்ன அமைப்புங்க? சட்டப்பூர்வமான அமைப்பா இல்லை அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. பாருங்க, தேசிய சட்ட சேவைகள் அதிகார சட்டம். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கிலீஷில் நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1987 கொண்டு வந்திருப்பாங்க. 1987ஆம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் இது அமைக்கப்பட்டது. சட்டத்தின் மூலமாக நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு என்ன கொண்டு வந்திருப்பாங்க? 1987 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு தமிழில் நம்ம என்ன சொல்கிறோம்? சட்ட சேவைகள் அதிகார சட்டம் 1987. அதன் கீழே லோக் அடாலட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைச்சிருப்பாங்க. அதனால் இது ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு லோக் அடாலட். இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வுக்கான லோக் அடாலட்டை ஏற்பாடு செய்கிறது. பாருங்க, இது இலவச சட்ட உதவி தான், கட்டணம்லாம் கிடையாது. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேள்வியில தான் கேட்குற அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது சொல்கிறதான் தீர்ப்பு. இதை எதிர்த்துல நம்ம அப்பீல்லாம் பண்ண முடியாது வேற எங்கேயுமே. ஏன்னா இது சுமூகமாக தானேங்க தீர்த்து வைக்கிறாங்க. மறுபடியும் போய் இது வழக்கெல்லாம் சீக்கிரம் முடிச்சு விடணும், சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் போய் அப்பீல்லாம் இதில் பண்ண முடியாது. இவங்க கொடுக்கறதான் தீர்ப்பு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஏன்னா இதெல்லாம் கொஸ்டினை கேட்கலாம். அடுத்தது என்னது இருக்கு? விரைவு நீதிமன்றங்கள். இந்நீதிமன்றங்கள் எப்போ அமைக்கிறாங்கன்னா 2000ஆம் ஆண்டில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் கீழ் நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டு 2000, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தொலைதூர சட்ட முன்னெடுப்பு, டெலிலா இனிஷியேட்டிவ் அப்படின்னு என்ன? கிராமப்புற மக்களுக்காக சட்ட உதவி மற்றும் சேவைகள் வழங்குவதற்காக சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கூட்டு முயற்சியுடன் இது தொடங்கப்பட்டது. அப்போ கிராமப்புற மக்களுக்கு சட்ட சேவைகளும் சட்ட உதவிகளும் வழங்கணும். அதுக்காக இந்த அமைச்சகங்கள்லாம் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், இவங்க கூட்டு முயற்சியுடன் இது தொடங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கேட்கலாம். எந்தெந்த அமைச்சகம் இணைந்து இது தொடங்கினாங்க அப்படின்னு கேட்கலாம். தொழில்நுட்ப இயங்குதளமான தொலைதூர சட்ட இணைய வழியின் பொதுவான சேவை மையத்தில் காணொலி கலந்துரையாடல் மூலம் வழக்குரைஞர்களிடமிருந்து மக்கள் சட்ட ஆலோசனைகளை பெறலாம். மக்களுக்கு சட்ட ஆலோசனை கொடுக்குறாங்க வீடியோ மூலமாக. ஓகேங்களா? காணொலிகள் மூலமாக, காணொலி வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொலி கலந்துரையாடல் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுக்கு இந்த சட்ட ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் டெலிலா இனிஷியேட்டிவ். சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம், மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், இந்த 2 அமைச்சகத்துடைய கூட்டு முயற்சியுடன் தொடங்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, குடும்ப நீதிமன்றம். குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை குடும்ப நீதிமன்றம் கையாளுகிறது. குடும்பம் தொடர்பான சட்ட விவகாரங்களை விசாரிக்கிறது. இவைகள் உரிமையல் நீதிமன்றம்னு நம்ம சொல்லுவோம். இது சிவில் கோர்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். உரிமையல் நீதிமன்றங்கள். குடும்ப நீதிமன்றங்கள்னாவே என்னதுங்க? சிவில் நீதிமன்றங்கள் தான். குழந்தையின் பாதுகாப்பு, மனமுறிவு, தத்தெடுப்பு, சிறார் பிரச்சனைகள் ஆகிய குடும்பம் தொடர்பான பல்வேறு உரிமைகள் கோரிக்கைகளுக்காக இந்த நீதிமன்றங்கள் பயன்படுகின்றன. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, நடமாடும் நீதிமன்றம். நடமாடும் நீதிமன்றங்கள் கிராமப்புற மக்களுக்கு இடர்களை தீர்க்கும். இது கிராமப்புற மக்களிடையே நீதி அமைப்பு பற்றி அதிக விழிப்புணர்வை உருவாக்கி அவர்களது செலவை குறைத்து அவர்களின் வாழிடங்கிலேயே நீதியை வழங்க வகை செய்கிறது. அதாவது நடமாடும் நீதிமன்றங்கள் அப்படிங்கும் பொழுது மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் இருக்கக்கூடிய ஒரு நடமாடும், நம்ம பார்த்துருக்கோம்ல, நடமாடும் உணவகம், அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போ நடமாடும் நீதிமன்றம் அப்படிங்கும் பொழுது என்னென்னா அது அங்கே மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே இருக்கும். மக்கள் ஈஸியாக போய்க்கலாம். அவங்க நீதிமன்றத்தை நாடணும்னா அவங்களுக்கு போயிட்டு வரக்கு செலவு இதெல்லாம் அதிகமாகும். இந்த செலவுலாம் இல்லாமல் நம்ம நடக்கிற தூரத்துலேயே பக்கத்துலேயே மக்கள்
அணுகக்கூடிய இடத்திலேயே இந்த நடமாடும் நீதிமன்றங்கள் இருக்குது. மக்களுடைய செலவை குறைக்கணும், அதே மாதிரி மக்கள்கிட்ட இதன் மூலமாக அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இதுதான் நடமாடும் நீதிமன்றங்கள், மொபைல் கோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நீதிமன்றங்கள், கோர்ட்ஸ். நீதிமன்றங்கள் சட்டம் பார்த்திங்கன்னா 2005 தொடங்குறாங்க. இத்திட்டத்தின்படி அனைத்து நீதிமன்றங்களும் என்னதுங்க, கணினிமயமாக்கப்பட்டுரும். நீதித்துறை சேவை மையம் நீதிமன்றத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கு. பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நேரடியாக வழக்கு நிலை மற்றும் அடுத்த விசாரணை நடைபெறும் தேதிகளை கட்டணமின்றி கேட்டறியலாம். இந்த நீதிமன்றங்கள் அப்படிங்கிற 2005 தொடங்கப்படுது. இது என்னன்னா ஒரு நீதித்துறை சேவை மையம் இதில் இருக்கு. இதில் என்ன பண்ணலாம்னா பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் என்னென்னலாம் வழக்கு நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமாக வழக்கு நிலை, ஏன்னா இது கோர்ட், நேரடியாக வழக்கு நிலை என்ன இருக்குது, இப்போ இந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குது, அடுத்த விசாரணை எப்போ நடைபெறும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த நீதிமன்றங்கள் மூலமாக. இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. பாருங்க, நீதித்துறையின் செயல்பாட்டினை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நீதித்துறை என்ன பண்ணும், தகராறுகளை தீர்வு செய்யும். பின்வருவனவற்றிற்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு இயக்க முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகிறது. யாருக்கு இருக்கக்கூடிய தகராறுகளெல்லாம் நீதிமன்றம் தீர்த்து வைக்கும், குடிமக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைக்கும். 2 மாநில அரசாங்கங்கள் இல்லை 2க்கும் மேற்பட்ட மாநில அரசாங்கங்களுடைய தகராறுகளை தீர்த்து வைக்கும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய தகராறுகளையும் தீர்த்து வைக்கும். அடுத்தது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்னு என்னதுங்க, நம்ம பார்த்தோம், எத்தனை டைம் பார்த்துருக்கோம். நாடாளுமன்றத்தால் ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு நீதிமன்றம் அறிவிக்க முடியும். அதுதான் நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம். நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அமைப்பினை மீறுகிறது என நீதித்துறை நம்பும் பட்சத்தில் அச்சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது, அதனால் அது செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, நீதித்துறைக்கு இருக்கு. அப்போ நாடாளுமன்றத்தால் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மீறமாறு இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லலாம், நீதித்துறை. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாவலனே நீதித்துறை தான். அப்போ நீங்கள் கொண்டு வந்த சட்டம் அரசியலமைப்பை மீறும் வகையில் இருக்குது, அதனால் உங்கள் சட்டம் செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, நீதித்துறைக்கு இருக்குது. அதுதான் நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம். அடுத்தது பாருங்க, சட்டத்தை நிலைநிறுத்துதல் மற்றும் அடிப்படை உரிமைகள் செயல்படுத்துதல். அப்போ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக நம்பும் பட்சத்தில் அவர் உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது உயர் நீதிமன்றத்தையோ என்ன பண்ணலாம், அணுகலாம். அப்போ ஒரு இந்திய குடிமகன் தனக்கு அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறது என நினைத்த என்ன பண்ணலாம், நாம உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நாட முடியும். அதன் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அவ்வளோதான். இதெல்லாம் பாருங்கள், அப்போ பார்த்த பாயிண்ட்டு தாங்க, இதில் பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா 1-2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் பார்க்குறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றத்தை பற்றி பார்க்கலாம். இது இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். இது எங்கே இருக்குது, புதுடெல்லியில் இருக்குது. இந்திய அரசியலமைப்பின்படி உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராகவும் இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் உள்ளது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை விளக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு தான் இருக்குது, இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு தான். நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாகவும் இறுதி மேல்முறையீடு நீதிமன்றம் அப்படின்னா இந்திய உச்ச நீதிமன்றம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரைவேட் கவுன்சில் இருந்துச்சு. 1950 இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவி இதுதான் இறுதி மேல்முறையீடு நீதிமன்றமாக மாற்றினாங்க. சரி, அப்போ உச்ச நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பில் என்னென்ன, இது நம்ம 10th புக்கில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? முதன்மை அதிகார வரம்பு. இது நம்ம என்ன பார்த்தோம், தனக்கே உரிய அதிகார வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னு என்னது, ஒரு வழக்கு தொடுக்கிறாங்கன்னா இங்கே உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட தான் டைரெக்டாக வர முடியும், வேறு நீதிமன்றத்துக்கெலாம் போக முடியாது. அப்போ தனக்கே உரிய அதிகார வரம்பு தங்கிட்ட மட்டும்தான் வர முடியும். அப்போ அதெல்லாம் என்னென்ன, அப்போ எது வழக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு மட்டும் போக முடியும். இப்போ 2 மாநில அரசாங்கங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அதே மாதிரி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை நடக்குதுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். இந்த மாதிரி காரணத்தில் மாநில உயர் நீதிமன்றத்துக்கிட்ட போக முடியுமா, போக முடியாது. ஏன்னா அது 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனை, எந்த உயர் நீதிமன்றத்துக்கு போகிறது. அதே மாதிரி அது உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த இடத்துல மத்திய அரசும் இருக்குது, அப்போ எங்கே தான் போக முடியும், உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அப்போ தனக்கே உரிய நீதி வரையறையை பற்றி சொல்கிறது, தனக்கே உரிய அதிகார வரம்பு. அது எந்த ஆர்டிக்கலிங்கில் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தா இதுதான் ஆர்டிக்கல் 131 கொடுத்துருப்பாங்க. உச்ச நீதிமன்றத்துடைய தனக்கே உரிய அதிகார வரம்பை பற்றி ஆர்டிக்கல் 131 கொடுத்துருப்பாங்க.
உச்சநீதிமன்றத்தில் மட்டுமே முதன்முறையாக தொடுக்கப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. அவங்க கிட்ட மட்டும்தான் இந்த வழக்குகளை என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். அந்த வழக்குகளை அவங்க தான் விசாரிக்க முடியும். அதனால தான் அங்கே தான் தொடுக்கிறோம். இது என்னென்னலாம் சொல்லலாம், மத்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், இதெல்லாம் முதன்மை அதிகார வரம்புக்குள்ள அடங்கும். அப்போ தனக்கே உரிய அதிகார வரம்புனால ஒன்று தான், முதன்மை அதிகார வரம்புனால ஒன்று தான். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதனுடைய ஆர்டிக்கல் என்னது, ஆர்டிக்கல் 131. அடுத்தது பாருங்கள், மேல்முறையீட்டு அதிகார வரம்புனா என்னது, அப்பீல் பண்ணுறது. உயர்நீதிமன்றத்தில் நம்ம ஒரு வழக்கு இது பண்ணுறோம், அது தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம். அதுதான் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. உச்சநீதிமன்றத்துடைய அந்த மேல்முறையீட்டு அதிகார வரம்பு எந்த ஆர்டிக்கல்ல இருந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் 132 136 வரைக்கும், 132 136 வரைக்கும் உச்சநீதிமன்றத்துடைய மேல்முறையீட்டு அதிகார வரம்பை பற்றி கொடுத்துருக்காங்க. குற்றவியல் மேல்முறையீடு, அப்புறம் சிவில் மேல்முறையீடு, அதை பற்றி எல்லாமே 132 136 வரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா. உயர்நீதிமன்ற வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய வழக்குகளுக்கான தீர்ப்பை எதிர்த்து அதனை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றம் இருக்குது. அதுதான் மேல்முறையீடு அதிகார வரம்பு. அவ்வாறான வழக்குகள் மேல்முறையீட்டுக்கு தகுதி உள்ளது என உயர்நீதிமன்றத்தால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கை போடுறோம், அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதை எதிர்த்து நாம் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணலாம். ஆனால் அப்போ மேல்முறையீடு பண்ணால் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட் ஒரு சான்றிதழ் கொடுக்கணும். என்ன சான்றிதழ், இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு தகுதி உள்ளது அப்படின்னு சான்று கொடுத்தா மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலோசனை அதிகார வரம்பு. இது என்னது, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம சொல்லுவோம். அதனுடைய ஆர்டிக்கல் என்னது, ஆர்டிக்கல் 143. அப்படின்னா என்னதுங்க, குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்படும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி குறித்து ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தினை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. அப்போ குடியரசுத் தலைவர் ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அது குறித்து ஆலோசனை வழங்குவதற்கான அதிகாரம் உச்சநீதிமன்றம் கொண்டு இருக்கு. அதுதான் ஆலோசனை அதிகார வரம்பு, ஆர்டிக்கல் 143. அடுத்தது வேற என்ன அதிகார வரம்பு இருக்குது உச்சநீதிமன்றத்திற்கு, நீதி பேராணை அதிகார வரம்பு. அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒரு அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தையும் நாடலாம், உயர்நீதிமன்றத்தையும் நாடலாம். அப்போ உச்சநீதிமன்றத்தை நாடும் பொழுது உச்சநீதிமன்றம் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க, ஹைகோர்ட்டும் தான் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. நம்ம பார்த்தோம் பாருங்க. நீதி பேராணை அதிகார வரம்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவு 32 படி உச்சநீதிமன்றமும் சட்டப்பிரிவு 226 படி உயர்நீதிமன்றமும் நீதி பேராணைகளை வெளியிடுகின்றன. அப்போ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு. இப்போ அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறும் பொழுது நம்ம உச்சநீதிமன்றத்தையும் நாடலாம், உயர்நீதிமன்றத்தையும் நாடலாம். சரிங்களா. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அதற்காக நீதி பேராணைகள் 5 வகையான நீதி பேராணைகளை இவங்க 2 பேருமே வெளியிடுவாங்க. இந்த 5 வகையான நீதி பேராணைகளை இவங்க வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இங்கே ஆர்டிக்கல் 32. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையில பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை நாடுனா சுப்ரீம் கோர்ட் 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்ல. அதே மாதிரி ஹைகோர்ட்டும் நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 226. இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த நீதி பேராணைகளை வெளியிடுறதுல, நீதி பேராணை அதிகார வரம்பில் கொஞ்சமாக சுப்ரீம் கோர்ட்டை விட ஹைகோர்ட்டுக்கு கொஞ்சம் அதிகாரம். ஏன், அதாவது நீங்கள் அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்க முடியும். ஆனால் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் மீறினாலும் சரி, அடிப்படை உரிமைகள் இல்லாத சாதாரண உரிமைகள், மற்ற உரிமைகள்லாம் இருக்குல்ல, அது மீறப்பட்டாலும் சரி நம்ம ஹைகோர்ட்டை நாட முடியும். புரிஞ்சுதுங்களா. அடிப்படை உரிமைகள் மீறும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம உச்ச நீதிமன்றத்தை நாடி அவங்க 5 வகையான நீதி பேராணைகளை அதற்காக வெளியிடுவாங்க. ஆனால் ஒரு சாதாரண உரிமைகள் மீறப்படும் பொழுது கூட நம்ம என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டை நாடலாம், அவங்க அதுக்காக நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. அதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 226, இங்கே ஆர்டிக்கல் 32. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவண நீதிமன்றம்.
இது பார்த்திங்கன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தையும் சரி உயர்நீதிமன்றத்தையும் சரி நம்ம என்ன சொல்லுவோம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க எல்லாமே பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க. ஆவண நீதிமன்றம் நீதிமன்ற நடவடிக்கைகளின் பதிவுகளை பராமரிக்கிறது மற்றும் அதன் முடிவுகளை கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும். ஆவண நீதிமன்றம் அப்படின்னு என்னதுன்னா ஆவணங்களை பராமரிக்குது இந்த நீதிமன்றம். அதனால தான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தையும் சொல்லுவோம், உயர்நீதிமன்றத்தையும் சொல்லுவோம். அடுத்தது சிறப்பு அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கீழ் நீதிமன்றங்களுடைய செயல்பாட்டை என்ன பண்ணுது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் கண்காணிக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தது தான். முதன்மை அதிகார வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, நீதி பேராணை அதிகார வரம்பு, ஆவண நீதிமன்றம், சிறப்பு அதிகாரங்கள். அடுத்தது பாருங்க உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் மாநிலங்களின் மிக உயர்ந்த நீதிமன்றம். மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த நீதிமன்றம் நம்ம உயர்நீதிமன்றம் சொல்லுவோம். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன இருக்குங்க, நமக்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. இருந்தாலுமே 2 அல்லது 3 மாநிலங்கள் தங்களுக்கென பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டிருக்கு அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். ஒரு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு சேர்த்து ஒரு ஹைகோர்ட் இருக்கும், அதுவும் நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 பாருங்க, எடுத்துக்காட்டாக பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகியவைக்கு ஒரு பொதுவான நீதிமன்றம் இருக்குது. இந்த பஞ்சாப், ஹரியானா 3 இருக்குல்ல, சண்டிகர், இந்த 3க்குமே பொதுவான ஒரே ஒரு நீதிமன்றம் தான் இருக்குது. எல்லா மாநிலங்களும் ஒரு நீதிமன்றத்தை கொண்டு இருக்கும். எக்ஸப்ஷன் என்ன சொல்கிறாங்க, சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா 2-3 மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு நீதிமன்றம் இருக்குது. அதே மாதிரி யூனியன் பிரதேசங்களுக்கும் மாநிலங்களுக்கும் பொதுவான நீதிமன்றம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன, நான் உங்களுக்கு அதுவும் ஹோம்ஒர்க் கொடுத்தேன் உங்களுக்கு. எந்தெந்த நீதிமன்றத்துக்கு எந்தெந்த நீதிமன்றம் காமனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரிக்கும் அது ஹைகோர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம், அதுதான் கோர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப் யூனியன் டெரிட்டரிக்கு அது காமன் கோர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு எது காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க சொன்னேன். அதுவும் யாரும் கம்ப்ளீட் பண்ணல, பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா இது நம்ம புக்கில் கிடையாது, ஆனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது ஈஸி, ஒரு டைம் பார்த்துட்டு அது நமக்கு மறக்காது. அப்போ அந்த இடத்துல அது ஒரு பேசிக்கான கொஷின் தான். நம்ம அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய படிச்சுட்டு போயிருப்போம், ஆனால் இது ஒரு டைம் படித்தா நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அந்த மாதிரி கொஷினில் நம்ம பார்க்காம போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல எடுத்து பாருங்கள் எந்தெந்த நீதிமன்றம் எதுக்கெல்லாம் காமனாக இருக்குது. மொத்தமாக அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா 28 ஸ்டேட்டு 8 யூனியன் டெரிட்டரி இருக்குது, ஆனால் 25 ஹைகோர்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ எதெல்லாம் காமன் ஹைகோர்ட்டு எதுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. உயர்நீதிமன்றமும் பார்த்திங்கன்னா தனக்கான முதன்மை அதிகார வரம்பு இருக்குது, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு ஹைகோர்ட்டுக்கு இருக்குது, நீதி பேராணை வழங்கும் அதிகார வரம்பு இருக்குது. எப்படி உச்சநீதிமன்றத்திற்கு அதிகார வரம்புலாம் இருந்துச்சு அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கு இருக்குது. பாருங்க, மாநிலங்களில் உயர்நீதிமன்றத்தின் கீழ் துணை நீதிமன்றங்கள் இருக்கும். மாநில உயர்நீதிமன்றங்களுக்கு கீழே என்னதுங்க, துணை நீதிமன்றங்கள் நிறைய இருக்குது. அடுத்தது பாருங்க, நீதித்துறையின் சுதந்திரமான மற்றும் நடுநிலைமை செயல்பாடு. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இந்தியாவில் நீதித்துறையினை சுதந்திரம் மற்றும் நடுநிலைத்தன்மையோடு நிறுவியிருக்காங்க. நீதித்துறைக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படிங்கிறது தனித்தனியாக சுதந்திரமாக தான் இயங்குது. யாரும் யாரோட இதில் என்ன பண்ண மாட்டாங்க, கண்ட்ரோல் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அப்படி தான் உருவாக்கி இருக்கிறாங்க நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள். நியாயமான நீதி கிடைப்பதற்கு நீதித்துறையுடைய சுதந்திரம் என்னதுங்க, கண்டிப்பாக முக்கியம். இன்னொருத்தருடைய கண்ட்ரோல், நீதித்துறையை இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீதித்துறை என்ன பண்ண முடியாது, நியாயமாக நடந்துக்க முடியாது. இந்தியா போன்ற மக்களாட்சி நாடுகளில் நீதித்துறை குடிமக்களின் உரிமைகளின் பாதுகாவலனாக இருக்குது. இந்தியா மாதிரி மக்களாட்சி நாடுகளில் எது குடிமக்களுடைய உரிமைகளின் பாதுகாவலனாக இருக்குன்னா நீதித்துறை தான். நம் நாட்டிற்கு எவ்வகையான நீதித்துறை வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் நீதித்துறையை வடிவமைத்துள்ளனர். நம்ம நாட்டுக்கு, நம்ம இப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்கு எந்த மாதிரி நீதித்துறை இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையை அன்னைக்கு அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களின் இவ்வினத்திற்கு டாக்டர் BR அம்பேத்கர் பின்வருமாறு பதிலளித்தார். அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்களே எந்த மாதிரி நீதித்துறையை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்தந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்களே, விவாதம்லாம் பண்ணியிருப்பாங்களே. அதுக்கு டாக்டர் BR அம்பேத்கர் பதில் அளிக்கிறார். என்ன சொல்கிறாரு, நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் எப்படிப்பட்டதாக இருக்கணும், திறமை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் அவையில் மாறுபட்ட
கருத்து இருக்க முடியாது. மேலும் வினா என்னவென்றால் எப்படி இந்த 2 நோக்கங்களையும் பாதுகாக்க முடியும் என்பதே ஆகும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீதித்துறையும் நிர்வாகத்துடைய அந்த இதுங்கிறது தனித்தனியாக தான் இருக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். இந்த நிர்வாகத்துறையுடைய கண்ட்ரோல் நீதித்துறை மேலே இருக்கக்கூடாது. நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி என்னவா இருக்கணும், திறமையாக இருக்கணும். அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரே கருத்து தான் நம்மக்கிட்ட இருக்குது, மாறுபட்ட கருத்து இதில் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை, என்ன வினா அப்படின்னா, எப்படி இந்த 2 நோக்கங்களையும் நம்மளால் பாதுகாக்க முடியும். விவாதம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு திறன்மிக்க நீதித்துறை எப்படி இருக்கணும், சுதந்திரமாகவும் பொறுப்புணர்வோடும் இருக்க வேண்டும். நீதித்துறையின் சுதந்திரம் என்பது நீதிபதிகள் பாரபட்சமற்ற முறையில் சுதந்திரமாக செயல்படுவதை குறிப்பதாகும். அப்ப இன்னொன்னு ஒரு விஷயம் பாருங்க, நீதித்துறைக்கு சுதந்திரம் இருக்குன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா, தவறான ஒரு நீதியை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீதித்துறை சுதந்திரமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், பாரபட்சமற்றதாக இருக்கணும். அவங்களுக்கு ஃபுல் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவறா நீதி சொல்லிடக்கூடாது. அந்த நீதி அதிகாரத்தை, அந்த சுதந்திர அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திடக்கூடாது. பாரபட்சமற்ற ஒரு சாரருக்கு மட்டும் சாதகமாக முடிவு எடுத்துடக்கூடாது நீதித்துறை. அப்போ நீதிபதிகள் பாரபட்சமற்ற முறையில் சுதந்திரமாக செயல்படணும். எடுத்துக்காட்டாக எந்த ஒரு வெளிப்புற செல்வாக்கிலிருந்தும் விடுபடுதல், யாருடைய அந்த உள்நோக்கங்களுக்கோ இல்லை யாருடைய செல்வாக்கிற்கோ ஆளாகாமல் நீதித்துறை என்னவா இருக்கணும், நீதிபதிகள் நீதித்துறையும் என்ன பண்ணணும், சுதந்திரமாக இயங்கணும். பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வழக்கு செயல்முறையில் இந்தியாவில் 2 வகையான சட்டங்கள் இருக்குங்க. ஒன்று என்னன்னா உரிமையியல் சட்டங்கள், இன்னொன்று குற்றவியல் சட்டங்கள். உரிமையல் சட்டங்கள்னா என்ன, குற்றவியல் சட்டங்கள்னா என்ன? நம்ம சொல்கிறோம்ல, உரிமையல் வழக்கு உரிமையல் நீதிமன்றத்திற்கு இணையானதாக இருக்குது. அப்போ உரிமையல் சிவில் கேசஸ், சிவில், அப்புறம் பார்த்திங்கன்னா கிரிமினல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ உரிமையலில் எதெல்லாம் வரும் அப்படின்னா, பணம், சொத்து, சமூகம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளுவது தான் உரிமையல் சட்டங்கள். அப்போ உரிமையல் நீதிமன்றம் அப்படின்னா இது தொடர்பான பிரச்சனையை தான் விசாரிப்பாங்க. எடுத்துக்காட்டு நிலம் தொடர்பான பிரச்சனை, வாடகை, திருமணம், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சிவில் கேசஸில் வரும், சிவில் வழக்குகள்லாம் வரும், சிவில் சட்டத்தில் வரும். இதெல்லாமே குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னா குற்றம் என சட்டம் வரையறுக்கும் நடத்தைகள், ஒரு சட்டம் எதெல்லாம் குற்றம் சொல்லுதோ அது எல்லாமே அதில் வரும், அல்லது செயல்களை இது விசாரிக்கும். எடுத்துக்காட்டு திருட்டு, கொலை, பெண்களை துன்புறுத்தல், இது எல்லாமே குற்றவியல் சட்டங்களில் வந்துடும், கிரிமினல் கேசஸ் இதெல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரிமையல் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு புகார் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இப்போ உரிமையல் நீதி இது மாதிரி ஏதாவது இந்த பண பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்பொழுது உரிமையல் சிவில் கோர்ட்டில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புகார் தாக்கல் செய்யணும். இந்த குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே புகார்லாம் கிடையாது, வழக்கமாக காவல்துறை விசாரணை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதன் மூலம் விசாரணை தொடங்கும். இங்கே இவங்க புகார் தாக்கல் பண்ணுவாங்களா, இங்கே விசாரணை நடத்தி விசாரணையுடன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதன் மூலம் என்ன பண்ணிடுவாங்க, இதை தொடங்குவாங்க, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதன் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும். ஃபஸ்ட்டு காவல்துறை விசாரணையில் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தில் வழக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், நீதிமன்றத்திலே உரிமையல் சிவில் கேசஸில் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு புகார் தாக்கல் பண்ணால் போதும். இங்கே என்ன பண்ணுறாங்க, காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதன் மூலம் அது தொடங்கும். அதற்கு பிறகு தான் நீதிமன்றத்தில் என்ன பண்ண முடியும், வழக்கு பதிவு செய்ய முடியும். வித்தியாசம் புரியுதுங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது மனுதாரரின் கோரிக்கையின்படி பணம் செலுத்தும்படியான தண்டனைகள் வழங்கப்படுகிறது. அப்போ தண்டனைகள், இந்த பணம் செலுத்துறது, அவங்க என்ன சிவில் கேசஸ்னால் சும்மா ஒரு இதாக தான் இருக்கும், பெரிய தண்டனைகள்லாம் இருக்காது. அவங்களுக்கான அந்த பணம் சம்மந்தமான பணம் செலுத்திடுங்க, உங்களுக்கு இவ்வளோ பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே குற்றவியல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய, பேர்லேயே பாருங்கள் கிரிமினல் அப்படின்னு, கிரிமினல் கேசஸ் அப்படிங்கும்பொழுது இதற்கான தண்டனை அப்படிங்கிறது பெருசாக தான் இருக்கும். குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா தண்டனை வழங்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டவர் சிறைக்கு அனுப்பப்படுவார். இந்த இடத்துல பெனால்ட்டி அந்த மாதிரி போடுவாங்களா, இங்கே சிறைக்கே அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்தது பாருங்க, இதுதான் உரிமையல் சட்டங்கள், குற்றவியல் சட்டங்கள். இது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பொதுநல வழக்கு, இதை பற்றியும் நம்ம பார்த்தோமா 12th புக்கில். எதுக்காக, பொதுநலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் வழக்கு. இப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஊரில் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்தினால நமக்கு மாசுபாடு ஏற்படுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அது ஒரு பொதுநலல் தானே, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதற்காக நம்ம என்ன பண்ணலாம், பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணலாம்.
அதுதான் பாருங்கள், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவோம், PIL. நம்ம 12லேயே பார்த்துட்டோம் இதெல்லாம், அது தொடர்பான கேசஸ்லாம் கூட பார்த்தோம். இது பொதுநலனை பாதுகாப்பதற்காக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் வழக்கு ஆகும். உச்ச நீதிமன்றம் தான் இந்த முறையை என்ன பண்ணாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. இது ஒரு நபர் தனது வழக்கு தொடர்பான நீதிமன்றத்தை அணுக அனுமதிக்கிறது. அடிப்படை மனித உரிமைகள் மீறல், சமய உரிமைகள், மாசுபாடு, சாலை பாதுகாப்பு, நான் சொன்னேன்ல மாசுபாடு, சாலை பாதுகாப்பு தொடர்பாக பொது மக்களுக்கான நலனுங்க, அது எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். ஒரு ஏரியா இருக்குது, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, பொது நான் சொன்னேன்ல இந்த மாசுபாடு எக்ஸாம்பிள், இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே ஆரம்பிக்கிறாங்க, அதனால் மாசுபாடு ஏற்படுது அப்படின்னா அப்போ பொதுமக்கள் அங்கே இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த பொதுமக்களுடைய அந்த நலனை முன்னிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொதுநல வழக்கு அங்கே தாக்கல் பண்ணலாம். யார் வேணாலும் பொதுநல வழக்கை எவரும் தாக்கல் செய்யலாம். இது தொடர்பான எழுதப்பட்ட புகார் கடிதம் மூலம் இவ்வழக்கினை பதியலாம். எழுதப்பட்ட புகார் மூலம் என்ன பண்ணணும், வழக்கினை பதிவு பண்ணணும். பொதுநல வழக்கு என்ற கருத்து இந்திய நீதித்துறைக்கு புதிதான ஒன்று. இந்த பொதுநல வழக்கை பற்றி நம்ம 12ல் டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். டீட்டெயிலானா அந்த எக்ஸாம்பிளோட பார்த்தங்காட்டி டீட்டெயிலாக அது எதெல்லாம் அதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். போதுமானது, அவ்வளோதான். பாருங்கள், அடுத்தது முடிவுரை. மக்களாட்சி நாட்டில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. நீதித்துறை அரசியலமைப்பு சட்டத்தின் பொறுப்பாளராகவும் அடிப்படை உரிமைகளுடைய பாதுகாவலராகவும் நீதித்துறை இருக்கு. உலகின் அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட மக்களாட்சி நாடான இந்தியா நன்கு கட்டமைக்கப்பட்ட சுதந்திரமான நீதித்துறை அமைப்பை கொண்டுள்ளது. அப்போ அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட நாடு இந்தியா. அந்த நாடு பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் நீதித்துறை எப்படிப்பட்டதாக இருக்குது, நன்கு கட்டமைக்கப்பட்ட சுதந்திரமான நீதித்துறையாக இருக்குது. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். நீதித்துறை முடிச்சிட்டோம். 12th இந்திய நீதித்துறை எல்லாருமே பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா 12ல் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இதில் சின்னதாக இந்த பார்த்திங்கன்னா இந்த லோக் அடாலட் பார்த்தோம், அந்த நால்சா சட்டம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் சின்ன பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கும். மற்றபடியில் ரிப்பீட்டாக தான் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது புக் பேக்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. புக் பேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். புக் பேக் எத்தனை பேர் எழுதுறீங்கன்னே தெரிய மாட்டேது. நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே தெரில. புக் பேக்கை கண்டிப்பாக பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் படிச்சுட்டு அப்போவே ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதுக்கு சமம் நீங்கள் புக் பேக் ஃபில் பண்ணுறது. ஏன்னா சூஸு, மேட்ச்சு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 3 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 கொஷினை நீங்கள் போடுற மாதிரி, 20-25 கொஷினை நீங்கள் முடிச்சோன்னா போடுற மாதிரி இருக்கும். அப்போ அது உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எது மறக்குது அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதை அப்போவே படிச்சுட்டு போடும் பொழுது, அதுக்காக தான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப புக் பேக் எல்லாருமே கண்டிப்பாக போட்டிருக்கணும், எல்லா லெசனுக்குமே. ஓகேங்களா? இன்னும் ஒரு 2 லெசன் இருக்குது. 6th to 9th இன்னும் அரசியல் கட்சிகள் லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், அது 2 தான் இருக்குது. மற்றபடி நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சாலை பாதுகாப்பில் பெருசாக எதுவுமே இல்லைங்க. நம்ம லைட்டாக ரீட் பண்ணால் அதில் இப்போ ஃபேக்ட் மாதிரி எதுவும் இல்லை, அது நமக்கு போர்ஷன்லேயே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஏதாவது சட்டம் இருந்தால் மட்டும் லைட்டாக என்ன இருக்குன்னு தெரியுங்களா, ஒரு 2-3 ஒரு சட்டம் ஏதாவது அங்கங்கே கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அது பெருசாக இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். இன்னொரு அரசியல் கட்சிகள் பார்க்கணும், அது அரசியல் கட்சிகளில் 2 லெசன் இருக்குது. சரிங்களா? 9th ஒன்று இருக்கும், 7th ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். அது 2ஐயும் ஒரு வீடியோவாக பார்த்துருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், அதை கொஞ்சம் நம்ம சிலதெல்லாம் சேஞ்ச் அந்த 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது. 2 லெசன் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாலிட்டியே ஃபுல்லாக கவர் ஆயிரும், தடம் பதிப்போம் பேட்சுக்கானது. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.